ஸோ நீங்கள் சுகர் கட்டில் இருக்கீங்க, ஆனால் உங்களால் சுகர் கிரேவிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியலையா? அப்போனா இந்த சுகர் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்போதும் நீங்கள் ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க உங்கள் வயிறை. எப்போதும் ஸ்கிப் பண்ணாதீங்க மீலை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போதும் வந்து பசிக்கிட்டே இருக்கும். பசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கும் போது உங்கள் மைண்டு எப்போதும் ஸ்வீட்டுக்காக தான் போகும். அந்த ஸ்வீட்டு சாப்பிட்டீங்கன்னா சோலி முடிஞ்சு. அப்புறம் முக்கியமாக ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக சாப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு பாடி ஏற்ற ப்ரோட்டீனை டெய்லியும் சாப்பிட்ருங்க. ஏன்னா சுகர் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பிளட் சுகர் லெவல் வந்து சடன் ஸ்ட்ரைக் ஆகிட்டு வரும். இதே நீங்கள் ப்ரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஸ்பைக் வந்து ரொம்ப கிராஜுவலான ஸ்ட்ரைக்காக இருக்கும். அது உங்களுக்கு வந்து சுகர் கிரேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணாது. ஸோ ஒரு முக்கியமாக உங்களுக்கு பசிச்சுதுன்னா ஒழுங்காக சாப்பாடை போட்டு சாப்பிட்ருங்க. ஏன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நச்சு சாப்பிட்றதுக்கு சாப்பாடை போட்டு சாப்பிட்றது எவ்வளோ மேலே. ஏன்னா சாப்பாட்டில் வந்து நீங்கள் அளந்து தயிரோ ரசமோ குழம்போ எது போடுறீங்களோ கொஞ்சம் கம்மியாக போட்டு சாப்பிட்டீங்கன்னா கேலரி சர்ப்ளஸ்லாம் ஆகாது. இதே நீங்கள் ஸ்நாக்ஸோ நட்ஸு நீங்கள் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் வெயிட் லாஸுக்குன்னு எடுத்திங்கன்னா நட்ஸ் உதவி செய்யாது. நீங்கள் பசிக்குது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினச்சிட்டு நட்ஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய கேலரி சர்ப்ளஸில் போய் விட்டுரும். அப்புறம் உங்களுக்கு முக்கியமாக ஆர்டிஃபிஷியல் சுகரை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா டீ காஃபிலாம் குடிக்கும் போது சுகர் ஃப்ரீ போட்டு குடிச்சிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் க்ரீன் டீ பிளாக் டீலாம் குடிக்கிறீங்கன்னா வெனிலா எசன்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்கள் பிரெயினை சுகர் இல்லாமலே சுகர் இருக்கிற மாதிரி ட்ரிக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் சுகர் கட்டில் இருக்கும்போது சுகர் சாப்பிட்றதுனால அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. அது உங்கள் வெயிட் லாஸுக்கு அவ்வளோ பெரிய இடைஞ்சலாகவும் இருக்காது. அதனால் நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் சுகர் கட்டில் இருக்கும்போது சாப்பிட்டுக்கலாம். இந்தமாரி தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் சுகர் கட்டில் இருக்கேன்னான்னு சொல்லி ஓப்பி அடிக்கிற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க.